அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சேரீலேருந்து கிளாத் எடுத்து நம்ம ப்ளவுஸில் பேக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேரீயை நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ப்ளவுஸ் பிட்ஸ் இருக்குது இல்லையா, அதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு எடுத்து சாரீஸ்லேருந்து நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இது எதுக்காகனா ப்ளவுஸில் பேக் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சாரீ கிளாத் டிசைன்ஸ் வைப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 4 இன்ச்சு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா அடுத்தது நம்மளுக்கு சேரீயில் அதில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு பத்தாமல் போயிடும். மடிப்பு வைக்கிறோம் இல்லையா, அதில் பத்தாமல் ஆகிடும். அதனால் கம்மியாக எடுத்தாலுமே போதும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் பிட்லேருந்து இப்போ அந்த கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கரெக்டாக அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஈக்குவலாக பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், எப்படி வந்து இந்த ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் கட் பண்ணணுங்கிறத. கார்னரில் கட் பண்ணி அதோட த்ரெட்டை எடுத்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எடுத்து கட் பண்ணுங்கள். இப்படியோ ஒரு 4-5 சாரீஸ் நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கட்டிங் வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் தனியாக இப்போ எடுத்துட்டோம். அதுக்கு தேவையான அந்த கிளாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். சாரீஸில் உள்ள கிளாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு லைனிங் ப்ளவுஸை போட்டாச்சு. இதில் இருந்து நம்ம இப்போ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத எப்பவும் போல் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா 1 இன்ச்சு, ஓகேங்களா, 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டுட்டதுக்கப்புறமா ஹைட்டு எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. ஹைட்டு வந்து 13 இன்ச்சு எடுத்துருக்கு. ஓகேங்களா? 13 இன்ச்சு ஹைட்டு எடுத்துருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறமா அதையும் நம்ம லைன் பண்ணிக்கிறோம். லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக விடுறோம். அதுக்காண்டி உண்டான அளவுக்கு. இப்போ கழுத்துக்கு 3.25, அதோட இறக்கம் வந்து 8, ஷோல்டரு 2.5. ஓகேங்களா? அடுத்து நம்ம அதிலேருந்து 8லேருந்து நம்ம மேலே மார்க் பண்ணுறோம்ல, அதிலேருந்து நம்ம எவ்வளவு சுற்றளவு வருதோ அது 9 வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 34 சைஸுக்கு உண்டானது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம பேக் போர்ஷன் ஃபுல்லாக இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ டிசைன்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஆம்ஹோலுக்கும் வளைவு கொடுத்தாச்சு. இப்போ டிசைன்ஸ் வந்து இது வந்து நெக்லஸ் டைப் மாதிரி அந்த டைப்பில் அப்படி வருது. ஓகேங்களா? ஒரு லைனில் அப்படி கொண்டு வந்து கர்வ் வந்து வெளியே பாதி கொண்டு வந்து உள்ளே கொண்டுட்டு வரோம். ஓகேங்களா? அவ்வளவு தாங்க, முடிஞ்சது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்போவுமே லைனிங்கை நெக்கை கட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ பேக் போர்ஷன் கிளாத்தை வச்சு நம்ம இப்போ எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸ் பிட்ஸ் எடுத்து லைனிங்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்போ பேக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு நம்ம லைன்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ போல் அதோட லைன்ஸை போட்டுட்டு இப்போ இது வந்து ஸ்டிச்சிங்கு. இது எப்படின்னா நம்ம எப்போவுமே பேக்கில் வந்து ஒரு கிளாத்து வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி திருப்போம் இல்லையா, இது வந்து அப்படி திருப்ப மாட்டோம். இதை கரெக்டான இதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. வந்து அந்த சின்னதாக அந்த வளைவுலலாம் கரெக்டாக கொண்டு வந்து ட்ரா பண்ணி வளைவு கொடுங்க. கொடுத்துட்டு இது வந்து டேர்ன் பண்ணுறது இல்லைங்க, அதனால் நல்ல சைடு இதெல்லாம் கரெக்டாகவே வச்சுட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ கீழே வந்து ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிருவோம். பேக்கில் கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ இதை மடித்து தைச்சாச்சு. ஃபுல்லாக மடித்து விட்டாச்சா, அதை அப்படியே நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு வரோம். ஓகேங்களா? இந்த இது வந்து நம்ம நெக் பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி டேர்ன் பண்ணுறதில்ல. எதுக்குன்னா இது வந்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ
இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை நெக் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த saree கிளாத் எடுத்தோம் பாருங்க, அதை நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதனால் பேக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து வைக்கலை. ஓகேங்களா, இப்போ வெறும் லைனிங்கும் ப்ளவுஸ் கிளாத்தும் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது கீழே வந்து பேக் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா சுற்றி ஓரம் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுடுறோம். ஓகேங்களா, பாருங்கள், நெக்குக்கும் போட்டாச்சு, பேக்குக்கும் போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ சுற்றி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபுல்லாக இப்போ நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக இப்போ பாருங்கள், ஆர்ம் ஹோல் சைடு எல்லாம் கொண்டுட்டு வரோம். ஓகேங்களா, கொண்டு வந்து இப்போ கீழேயும் கொண்டு வந்து முடிக்கிறோம். இப்போ முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன செய்யணும், கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த நெக் போர்ஷன்ஸ் வருது பாருங்கள், அதுலேயும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 1/4 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ணுறோம். ஓகேங்களா, 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ரொம்ப எட்ஜில் போயிடாமல் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அதுக்கு பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக அர்காத் பண்ணுறோம். எதுக்குன்னா அந்த ஷார்ப்னஸ் வருது பாருங்கள், சின்னதாக அந்த இடத்துல மட்டும் அர்காத் பண்ணி விட்டுட்டு இப்போ கிளாத் வந்து நம்ம saree கிளாத்தை எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த சாரியில் வந்து அந்த சைடில் ஓரம் இருந்ததுன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு இப்படி லைன் போட்டுக்கோங்க. க்ராஸாக போடுங்க. எவ்வளோக்கு க்ராஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு க்ராஸாக போடுங்க. அப்போ தான் இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும். அதனால் ரொம்ப இழுத்து தைக்காமல் கரெக்டாக கொண்டு வந்தால் தான் அந்த வளைவு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம அதை க்ராஸ் பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரே லைனாக ஜாயின் பண்ணிக்கணும் எல்லாமே. ஓகேங்களா, ஃபுல்லாக இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே இப்போ நம்ம வந்து லைன் போட்டோம் இல்லையா, போட்டதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்ததை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் இப்படி ஈக்குவலாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத் வருது பாருங்கள், அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, முடிஞ்சு இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பைப்பிங்க்கு வந்து ஒரே லைன்ஸாக இப்போ பாருங்கள் ஒரே லைனாக வந்துருச்சா. அடுத்தது இப்போ இதை என்ன பண்ணுறோம், டபுளாக இப்படி ஃபோல்டு பண்ணி நெக் போர்ஷன்ஸ் வருது பாருங்கள், அதில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டரையும் பேக்கையும் ஸ்டிச் பண்ணி மொத்தமாக நம்ம அதிலேருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். ஓகேங்களா, அதுலேருந்து இப்போ க்ராஸாக 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த ஸ்டிச்சிங் போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம கரெக்டாக லைன்ஸ் கொண்டு வாங்க. ரொம்ப இந்த பைப்பிங் கிளாத்தை இழுக்கக்கூடாது. ஓகேங்களா, இழுக்காமல் கரெக்டாக வச்சு நீங்கள் அந்த டேர்னிங்லலாம் கரெக்டாக பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அவசரம் வேணால் ரொம்ப ஸ்லோவாகவே ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் எடுத்து வாங்க. கரெக்டாக கொண்டு வந்துட்டு அந்த கீழெல்லாம் அந்த டாட் வருது பாருங்கள், அதிலெல்லாம் கொண்டு வந்து அந்த ஷார்ப்னஸில் நீடில் அதில் விட்டுட்டு அப்புறம் நம்ம கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ கிளாத்தை டேர்ன் பண்ணி நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் அடுத்த பீஸில் முடிக்கிறோம். ஓகேங்களா, பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இதை வந்து ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பைப்பிங் கொடுங்க. இல்லைன்னா தனித்தனியாக நம்ம கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி தெரியாது, அன்னீப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கு கொடுத்தீங்கன்னா பார்க்க நீட்டாக பர்ஃபெக்டடாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த வளைவுங்கள்லாம் இப்படி வெட்டி வெட்டி லைட்டாக சின்ன சின்னதாக அர்காத் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஓரமாக நீங்கள் அர்காத் பண்ணிக்கோங்க அந்த வளைவுங்களில்.
ஓகேங்களா. ஃபுல்லாக நம்ம இப்போ பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பைப்பிங் லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதை டேர்ன் பண்ணி அப்படியே நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த பைப்பிங்க்கு வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லோ கலர் கிளாத், அது லைட்டாக தெரிகிற மாதிரி வைங்க, ரொம்ப இல்லாமல். இது வந்து சும்மா லைட்டாக குட்டியாக அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சுருக்கு. ஓகேங்களா. ஃபுல்லாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா. ஃபுல்லாக இப்போ பாருங்கள், கார்னர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த கார்னர்லேயே நம்மளுக்கு வந்து அந்த லைட்டாக அந்த பைப்பிங்கு சின்னதாக தெரிகிற மாதிரி, ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா. அந்த வளைவுங்கள்லாம் பார்த்து பொறுமையாக அழகாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஃபுல்லாக நம்ம இப்படி கொண்டு வந்து ஃபுல்லாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த டாட்டில் அங்கே ஷார்ப்பில் வந்து நீடில் விட்டுட்டு நம்ம கர்வ் கொண்டு வர்றப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நெக் டிசைன் போடுறதுலலாம் வந்து நீங்கள் நீடில் அடிக்கடி எடுக்காமல் கர்வில் அந்த வளைவுங்களில் மட்டும் நீங்கள் கிளாத்தை மட்டும் டேர்ன் பண்ணி டிசைன்ஸ் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் நீடில் அடிக்கடி எடுத்து கிளாத்தை திருப்பிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டான டிசைன்ஸ் வராது. கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கெலாம் இன்னும் ஈஸியாக தெரியும். அதனால் நீடில் மட்டும் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்காமல் கரெக்டாக நீடில் ஒரு தடவை அதில் விட்டதுக்கப்புறம் அந்த கிளாத்தை மட்டும் டேர்ன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள். அப்போ தான் எப்படி எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரியும், அது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து பழகுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்து முடித்தாச்சு. இப்போ முடிச்சிட்டதுக்கப்புறமா அடுத்தது ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு எட்ஜில் வந்து ரொம்ப எட்ஜில் போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி போடுறோம். ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி அந்த ஷேப் மாதிரியே கொண்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி இது போட்டிருந்தோம். எப்படி வந்து நம்ம ப்ளவுஸில் அந்த லேஸ் கட்டுற இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அடுத்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு இதை ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ அந்த லேஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச்சு இறக்குறோம். கொஞ்சம் நல்லா முதுகில் லோவாக வேணும்னா ஒரு 2.5 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு மேலே வேணும்னா 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆனால் வந்து நம்ம இறக்கத்தில் ஒரு 3 இன்ச்சு வச்சோம்னா கொஞ்சம் சென்டராக தெரியும். ஓகேவா. இப்போ நம்ம இதை நாட் வந்து ஈக்குவலாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த இறக்கத்தில் நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேக் ஸ்டிச் மாதிரி மேலே அப்படியே 2-3 தையை அப்படி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்டது வந்து லைனிங்லேருந்து உள்ளே கொண்டு வர்ற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ இது வந்து இன்னொரு டைப். ஓகேங்களா. சரிங்க, பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அதே மாதிரியே அடுத்த சைட்லேயே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஓகேவா. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக இதையும் முடிச்சாச்சு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களில் யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.